friends, welcome back to City சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். தோசை மாவே இல்லாம இன்ஸ்டன்ட்டா தோசை மாவு ரெடி பண்ணி ஒரு தோசை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். இது வந்து அன்ரோஸ்டட் ரவா, வறுக்காத plain ரவா தான். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா, நேச்சுரலாகவே நம்ம தோசை மாவு நல்லா புளிக்க வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக தான் இந்த தயிர். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதுலேயே நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த கலந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 டைம் நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு செய்யணும்னா, பர்ஃபெக்டாக நல்ல முறுமுறுன்னு தோசை வரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேர்டு அடித்ததெல்லாம் நல்லா பொங்கி நல்லா மேலே பபுளாக வந்துருச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான இன்ஸ்டண்ட்டான தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சூடான தோசை செய்ய போகலாம். தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒயிட் கிளாத் வச்சு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் தோசை மாவு ஊற்றி நல்லா விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மாவு, நான் வந்து 1 கரண்டி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை எவ்வளோ மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக கொஞ்சமாக மேலே நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னொரு சைடு கூட திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டான மொறுமொறு தோசை நொடியில் ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலான சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.